எவிடமோ மயிலு குளிக்கிறியா? குருமா பண்றேன். ஒரே மாதிரி நினைக்கிறோமே. நானும் குருமா தான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடு. அழகா இருக்கே. துணி எடுத்து தச்சியா இல்ல பொறுக்கி தச்சியா? அளவெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. என்ன சத்தத்தை காணுமே? தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? வெளியில வந்து பாரு, தெரிஞ்சுக்குவேன். வெளியில வந்து பாக்குறதா? தாங்க முடியலப்பா. ஒரே எரிச்சலா இருக்குல்ல? அந்த சட்டை முடியாது. எப்படி போட முடியுங்கிற? விட்டா ஏறிட்டே இருக்கு. இல்லையா பின்ன? நாம பரவாயில்லப்பா. கரடு கட்டைகள்லாம் சுருண்டு விழுந்து செத்துக்கிட்டு இருக்குதுங்க. நேத்து 108, இன்னைக்கு 110. வெயில் மண்டைய பழக்குது. வெயிலே மண்டைய பழக்குதா? இப்ப நான் ஓ மண்டைய பழக்க போறேன். இது கண்ணம்மா பண்ற கலாட்டா தாங்க முடியல. அதுக்கு ஒரு வழி பண்ணலான்னு வந்தா நீ பாட்டு வெயிலே குயிலுன்னு வெறுப்பேத்திட்டு இருக்கியா? இப்ப நான் என்ன பண்ணணும்ன்ற? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நானே நேரா கண்ணம்மாட்ட போய், இங்க பாரு கண்ணம்மா, நான் இங்க இருக்கிறது உனக்கா இல்ல அந்த இந்துமதிக்காக தான் படீர்னு சதுரதங்க உடைச்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட போறேன். ஏ மயிலு, கண்ணம்மா சொன்னதை செய்யணும், நான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற பொண்ணு. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா தான் விரும்பின நீ கிடைக்கலைங்கிறதுக்காக அவ ஏதாவது ஏட கூடமா செய்ய, அப்புறம் ஒரே கலையபுரம் ஆயிரும். இந்த விஷயம் அப்படி இந்துமதிக்கு தெரிஞ்சதுன்னா உண்மையிலேயே உன் மேல தப்பு இல்லைன்னா கூட அவ உன்னை விரும்ப மாட்டா. தயவு பண்ணி நீ இந்துமதி மனசுல இடம் பிடிக்கிற வரைக்கும் கண்ணம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி போடா. சார் எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் கல்யாண சுந்தரம் சொல்லி ஹெட் மாஸ்டர் புதுசா குடி வந்திருக்காரு, தெரியுமா? டேய், உங்க ஆளு வீட்டை தான் விசாரிக்கிறான். வீட்டை காட்டுற மாதிரி அப்படியே அவன் மனசுல புகுந்துரு. இவர் உங்க கூட வருவாரு. டேய், வாசல் அந்த பக்கம் இருக்குப்பா. சார் நல்ல வழிகாட்டி. ஓகே, வீட்டை நான் காட்டுறேன் சார். சார் நீங்க அவரோட ஓல்ட் ஸ்டூடெண்ட். இந்த வீடு தான் சார். ஒரு நிமிஷம். ஏய், அக்கா உள்ள இருக்கா? அப்பா தானே? ஆமா சார். சார் என்னப்பா? ஓ, இங்க இருக்கீங்களா சார்? ஒருத்தர் உங்க வீட்டை தேடி ரொம்ப நேரமா அலைஞ்சிட்டு இருந்தாரு. நான் தான் உங்க வீடு இங்க இருக்குன்னு சொல்லி கரெக்டா கூட்டிட்டு வந்தேன். என்ன தெரியுதா? யாருது? உங்களுக்கு ரொம்ப தெரியும் சொன்னார் சார். என்ன தெரியும்? வாங்க வாங்க சார். இவர் தானே? யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? புருஷன் பொண்டாட்டினா தகராறு வரதான் செய்யும். புருஷன் கிட்ட தகராறு பண்ண ஒரு பொண்ணை புத்தி போய் சொல்லி அனுப்பி வைக்காம வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்க. ஊருகாய போட போறேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு. வீணா ஏன் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தகராறு யாரு? நான் பண்றேன். ஏன் சொல்ல மாட்டேன்? பொண்ணை பெத்து விளாச்ச affection. That's why you talk this also. You talk more also. What கண்ணாடி? வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டா எங்களுக்கு தெரியாத மிஸ்டர். நாங்க சிபிஐ ரேஞ்ச் ட்ராக் போட்டு ட்ரேஸ் பண்ணிடுவோம். அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்க. இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறீங்களே. நாகரிகமா 4 வார்த்தை சொன்னேன், கேட்டீங்களா? கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா? புருஷன் சீட்டாடுறா போம்பறியா? நான் என்ன உங்க அப்பா வீட்டு படத்துல சீட்டாடுறேன்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கா மல்டி மில்லியன். ஐ அம் என்ஜாயிங். அதிகமா தோத்தனைக்கு கொஞ்சமா குடிச்சு வந்தேன். குடிச்சிட்டு வந்து புருஷனோட படுக்க மாட்டேன், உள்ள போய் பூட்டிக்கிட்டா. சரின்னு கூத்தியா வீட்டுக்கு போறேன். தப்பா? தாய்க்கிழமை சொல்லுங்களேன், தப்பு இல்ல? சீட்டாடுற புருஷனோட வாடி வா. சீட்டாடுற புருஷனோட சேர்ந்து வாழ மாட்டேன், குடிச்சிட்டு வந்தா குடும்பம் நடத்த மாட்டேன், கூத்தியா வீட்டுக்கு போனா கோர்ட்டுக்கு தான் போவேன். எல்லாரும் கிளம்பிட்டீங்கன்னா கோர்ட்டு தாங்காதுரி. இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு உறவே வேண்டான்னு விவாகரத்து வழக்கு கோர்ட்ல இருக்கும்போது இங்க வந்து கலெக்ட் பண்ணதீங்க. பாரியா, பொண்டாட்டி பிரிஞ்ச நான் சோகமா இருக்கேன், இங்க நீ சோக்கா இருக்க. இங்க எவனாவது தீனி போட்டானா? யாரு? நீ அவனை வச்சுக்க, நான் தங்கச்சி கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
தம்பி தம்பி விட்டுருங்க தம்பி 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 சொல்றது கேளுங்க தம்பி விட்டு இன்னொரு தடவை அவளை தப்பா பேசுனேன், உன் உயிர் உன் உடம்புல இருக்காது. மதியம் நல்ல மணி നിനക്ക് ഞാനേ ചുറ്റി പോടാം. ചുറ്റിയും പോടേണ്ട, ആണിയും പോടേണ്ട. മുതലേ എനിക്ക് ഊണ് പോടും, അതേ എനിക്ക് മതി. വാ 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 വാ. കണ്ടോ അമ്മ നിനക്ക് എന്തെല്ലാം വെച്ചിരിക്കുന്നെന്ന് കണ്ടോ? ഇരിക്കും. 1 2 3 4 5 എത്ര ഐറ്റം എല്ലാം നിനക്കാ. പരിപ്പ്, പപ്പടം, ബോളി, നേന്ത്രമ്പഴം എല്ലാം ഉണ്ട്. കഴിക്ക്. ഇതാ ചൂടായിട്ട് ചോറ് കൊണ്ടുവന്നു. നിങ്ങൾ ഊണ് കഴിച്ചിട്ടില്ലയോ? അയ്യോ, എന്റെ നായർ സ്പെഷ്യലാ, ഞാൻ റിസ്ക് എടുക്കില്ല. ഓ അത് ശരി, ഇത് വലിയ ജോക്ക്. തൊണ്ടൊക്കെ പിടിച്ചോ? വെള്ളം കൊടുക്കണേ. വെള്ളം കുടി മോളെ. മുന്നേ சாப்பாடு, പിന്നെ കളിയാട്ടം, മനസ്സിലായോ? മോളെ, ഇത് തേങ്ങാപ്പാലാ, ദേഹത്തിന് നല്ല കുളിർച്ചയാ. അടുത്ത ഓണத்துக்கு ഞാൻ வரமாட்டேன். എന്താ മോളെ? എന്റെ പുരുഷനും വരും. ഇത് വലിയ ജോക്കാണ്. ഞാൻ വരട്ടെ. என்ன அது வவ்வால் மாதிரி மேல தூங்கிட்டு? ஒழுங்கா ஒரு வேலை செய்ய தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. அப்புறமா ஸ்டூல் போடலாம். முதல்ல நீயும் நானும் தனியா சினிமாக்கு போலாம். வரியா? பீச்சுக்கு? இப்ப நீ வரேன்னு சொல்லல, ஃபேன் போட்டுருவேன். என்னாச்சியா? உறுத்துது. உறுத்துடா? ஐயோ, கண்ணு உறுத்துது. தூசு விழுந்துருச்சுப்பா. ஓஹோ, கண்ணு தூசி விழுந்துருச்சா? கண்ணு தூசி விழுந்தா பால் ஊத்தணும்னு எங்க பாட்டி சொல்வாங்க. எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. ஆனா அது இந்த பால் இல்ல, இது வேண்டாம். பாலை ஊத்தியாத. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வாங்க வீடு வரைக்கும் வந்து வாழ்நிலை கூப்பிட்டு போறாங்களே, இந்த மாதிரி நாம எப்பங்க மத்தவங்களை கூப்பிட போறோம்? பெரியவா அவன் மனசுல பிடிச்சவன்னு ஒருத்தனை கட்டிக்கிட்டு திடுதிப்புன்னு வந்து நின்னா யாரையுமே கூப்பிட முடியாம போயிடுச்சு. கடைசியில அவன் வாழ்க்கைய பாட போயிடுச்சு. சின்னவளுக்காவது பத்திரிக்கை அடிச்சு பாக்கு வெத்தல வச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு 4 பேருக்கு தெரியற மாதிரி கல்யாணத்தை ஜாம் நடத்தணுங்க. ஏம்மா, எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? கால நேரம் சரியா வந்தா எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரத்துல இந்துக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க நான் ஏற்பாடு பண்றேன். பொறுமையா. அப்பா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் அக்கா வாழ்க்கை பாழாயிடுச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க பார்த்து கட்டி வைக்கிற அந்த நல்ல மாப்பிள்ளையும் கடைசி வரைக்கும் நல்லவனாவே இருப்பான்னு என்னப்பா நிச்சயம்? அதனால நான் எந்த ஆம்பளையும் நம்ப தயாரா இல்லை.
உன் வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? சாப்பிடுங்கிறேன்ல. ஏய் ஏய், சாப்பிடல உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் சாப்பிடுங்களேன்ல. என்ன என் ஃப்ரெண்டு பாத்தீங்களா? அடிபட்டுருச்சுன்னு அதை காப்பாத்தின நீங்களே இப்படி அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றீங்களே, பாவம் இல்லையா? இல்ல, உங்களுக்கு வேணா அது சித்திரவதையா தெரியல, ஆனா அது மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதனாலதான் நான் அதை அடைச்சு வச்சிருக்கேன். அடைச்சு வச்சாத்தா உங்ககிட்டயே இருக்கும்னு நீங்க நினைக்கிறது தப்பு. உண்மையிலேயே உங்க அன்பு அதுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அது உங்களை விட்டு போகாது. திறந்து விட்டு பாருங்க. பாத்தீங்களா, பறந்து போகல. புறா என் வழிக்கு வந்துருச்சு. மயில உன்னையும் என் வழிக்கு கொண்டு வந்தது. இதுல கொட்டுங்க. என் மனசுல இருக்கிறது நானும் இதுல தான் கொட்டிருக்கேன். படிச்சு பாருங்க, புரியும். உங்க மௌனத்தை நான் சமாதானம் எடுத்துக்கலாமா? ஒரு பொண்ணை பார்த்தப்புறம் அவ பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டாதாங்க அது மனசோட தப்பு. ஆனா என் பொண்டாட்டி இப்படிதான் இருக்கணும்னு கற்பனையோட இருந்த என் முன்னால நீங்க வந்தீங்களே, அது யாரோட தப்புங்க? இந்த எண்ணம் கூட நீங்க பிளாட்ஸ் குடி வந்ததுக்கு அப்புறம் வந்தது இல்லைங்க. 10 மாசத்துக்கு முன்னாடி பிள்ளையார்பட்டி திருவிழா உங்களை பார்த்தனே, அப்பவே வந்துருச்சுங்க. உங்களை தேடிதான் நான் மெட்ராஸ்கே வந்தேன். இங்க பாருங்க, நீங்க விட்டு போன உங்க கட்சிப்ப கூட உங்க ஞாபகமாவே வச்சிருக்கேன். தெரியுதா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க மனசுல தான் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏய், படிக்க சொன்னா புக்க தூக்கியா போடுற? பின்னிடுவேன். பின்னத்துக்கு நானும் கூட இல்லையா? டேய், ஒழுங்கா வந்துடு. வரமாட்டே போ. படிச்சுட்டு விளையாடலாம், விளையாடிட்டு படிக்கலாம். டேய், சொன்னா கேளு. நீ சொன்னா கேளு. பிடிச்சுன்னு தொலைச்சிருவேன். பிடிக்க முடியாது. நான் தான் மாமா பின்னாடி இருக்கேனே. ஏங்க, பாவம் சின்ன பையன் தானங்க. அவனுக்கு உங்களை மாதிரி மனசை கட்டுப்படுத்துற அளவுக்கு பக்குவமும் இல்ல. என்ன மாதிரி மனசுல ஆசைப்படுறது வெளியில சொல்லாமலும் இருக்க முடியல. என்னடா விளையாடணுமா? நம்ம 2 பேரும் விளையாடலாமா? வா போலாம். என்ன மேலே மச்சான் கூட மஜாவா? மச்சானா? உங்க அக்காவுக்கு தம்பின்னு அர்த்தம். வா விளையாடலாம். உனக்கு ஸ்கேட்டிங் கத்து தரேன், சூப்பரா இருக்கும். நிஜமா? ஆமா. அம்மா! மெதுவா மெதுவா, தவறி விட்டா உடைஞ்சிருவான். என்னங்க வாங்க, இது யாருன்னு தெரியுதா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஸ்கேட்டிங் கத்து கொடுத்தோம், லேசா தான் அடிபட்டுச்சு. நான் இல்லைங்க. தம்பி! அக்கா! ஐயோ! ஏய்! தம்பி! நான் உள்ளதா இருக்கேன். ஏய்! எனக்கு அவசரமா உச்ச வருது. மாமா, சீக்கிரமா வந்து என்ன மருமகளா ஏத்துக்குங்க. அந்த வருஷம் அறுவடை எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்குது. ஐயா, மயில் கிட்ட லெட்டர் வந்திருக்கியா? அத்தா, மயில் கிட்ட இருந்து லெட்டர் வந்துருக்கு. அப்படியா? அடிக்கடா. நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம் ஐயா. நீ படிச்ச போறமா, எனக்கு படிச்சு சொல்றா. அன்புள்ள அப்பா பாட்டிக்கு உங்கள் சிரஞ்சீவி மகனும் பேரணமாகிய மயில்சாமி எழுதி கொண்டது. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என் மனசுக்கு பிடிச்ச கண்ணம்மாவை பார்த்துட்டேன், பேசிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். உங்க மெட்ராஸுக்கு வந்து முறைப்படி பொண்ணு ஏற்க சொல்லி எழுதியிருக்காரு. அத்தா, கண்ணம்மாவை பார்த்துட்டானா, பேசிட்டானா, முடிவு பண்ணிட்டானா? பாத்தியா, நினைச்சதும் முடிச்சுட்டான். அவன் ஏன் பாரு, அவன் என் புள்ளையாக்கம். ஆமா, பிள்ளைக்கு கல்யாண செய்தி வந்திருக்கு. இப்படி மச மச நிக்கிறிய படா அப்படிங்கிறா. ஆ. அமரியோ, இன்னைக்கு பண்ணையில ஆடு வெட்டி எல்லாருக்கும்